ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இறால் தொக்கு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் நறுக்கிய 2 வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நறுக்கிய 2 தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சீக்கிரமாக கரைய ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அரை கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இதில் க்ளீன் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்குங்க. இறாலில் தண்ணி விடும். தண்ணி சுண்டுற வரைக்கும் இறாலை நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். இப்போது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இறாலில் இருக்கிற தண்ணி சுண்டுடுச்சான்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி சுண்டி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மூடி போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த இறால் தொக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி இதோடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சுட சுட ஆவி பறக்க இறால் தொக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.